வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை அகற்றப்படும் வரை தமது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பது தமிழ் மக்கள் அனைவரதும் கடமை. அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவிப்பு. களுத்துறை மதுகும நகரில் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளும் முன்னெடுத்த இரு தனித்தனி எதிர்ப்பு போராட்டங்களால் நகர்ப்பகுதி முழுவதும் மாபெரும் பரபரப்பு. ஜனாதிபதி பொங்கல் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணத்திற்கு வர உள்ள நிலையில் வடக்கு மீனவர்கள் கடும் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் குற்றச்சாட்டு. தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தின் பல கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளதாக தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். தையிட்டி விகாரை அகற்றப்படும் வரை தமது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பது தமிழ் மக்கள் அனைவரது கடமையாகும் என்று அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநருமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அரசியல் ஆய்வு கட்டுரை ஒன்றில் இந்த கருத்தினை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அந்த கட்டுரையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, தையிட்டி சட்டவிரோதமான விகாரை தொடர்பான விவகாரம் தற்போது மக்கள் மயமாதல் என்ற கட்டத்தில் இருந்து சர்வதேச மயமாதல் என்ற நிலைமை நோக்கி நகர ஆரம்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் லண்டன் மற்றும் தமிழ்நாட்டில் இதற்கு எதிரான கண்டன போராட்டங்கள் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளதோடு கனடாவில் போராட்டங்களை முன்னெடுக்க முயற்சிகளும் தொடர்ந்து வருகிறது. தாயகத்தில் போராட்ட சூழல் தீவிரமடையும் போது அந்த போராட்டம் தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், ஆஸ்திரேலியா போன்ற புலம்பெயர் தமிழர் வசிக்கும் நாடுகளுக்கும் விரிவடையக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தனைக்கு முக்கியமான விடயம் தாயகத்தில் நிலவும் போராட்ட சூழலை அணைய விடாமல் தொடர்ச்சியாக பேணுவதாகும் என்றும் அந்த போராட்டம் தற்போது தாயகத்தில் சகல மட்டங்களுக்கும் பரவ தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் அதன் அனைத்து பரிணாமங்களுடனும் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் 3 சட்டத்தரணிகள் ஒவ்வொரு கோணங்களிலே இந்த வழக்கை முன்வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி சுமந்திரன் சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றும் அதிகாரம் பிரதேச சபைக்கு உரியது என்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயன்ற போது போலீசார் சட்டவிரோதமாக நடந்து கொண்டதாகவும் வாதிட்டுள்ளார். அதேபோல் சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அரசாங்கம் மாறினாலும் அமைதி போராட்டக்காரர்களுக்கு எதிரான அடக்குமுறையில் எந்தவிதமான மாற்றம் இல்லை என்ற கோணத்தில் தனது வாதங்களை முன்வைத்துள்ளதாகவும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. களுத்துறை மதுகும நகரில் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளும் முன்னெடுத்து இரு தனித்தனி எதிர்ப்பு போராட்டங்களால் நகர்ப்பகுதி முழுவதும் மாபெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களான பெண்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்ததோடு பெண்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் மேற்கொள்ளப்படுகின்றதாக கூறப்படும் வன்முறைகள் மற்றும் அநீதிகளை கண்டித்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டதோடு தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த பல பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்று தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். இதற்கிடையில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் ஏற்பாட்டில் நகரின் மற்றொரு பகுதியில் மற்றொரு போராட்டம் நடைபெற்றிருந்தது. இலவச கல்வி முறைமையை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை முன்வைத்து இந்த எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்த இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகத் விதான, அஜித் பி பெரேரா, மேலும் சர்வஜன பழைய கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர்களான ருஷான் ரணசிங்க மற்றும் சன்ன ஜெயசுமன உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் பிரமுகர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். ஒரு நாளில் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளும் முன்னெடுத்த போராட்டங்களால் மதுகம நகரம் என்று பெரும் தொகையான மக்கள் கூட்டங்களால் நிரம்பி காணப்பட்டது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பொங்கல் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணத்திற்கு வர உள்ள நிலையில் வடக்கு மீனவர்கள் கடும் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பொங்கல் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள நிலையில் வடக்கு மீனவர்கள் கடும் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமீப நாட்களாக வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் இந்திய இழுவைமடி படகுகள் எந்தவித கைது அச்சமுமின்றி சுதந்திரமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் கடற்படை தளங்களுக்கு அருகிலும் துணிச்சலுடன் தொழில் செய்து வருவது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்யாதது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய துணை தூதுவரை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது ரால் அதிகமாக பிடிக்கப்படும் பருவத்தை அறிந்து இந்திய இழுவைமடி படகுகள் அத்துமுறை நுழைந்து வளங்களை சுரண்டுவதாகவும் இதை கட்டுப்படுத்துவது குறித்து கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாட உள்ள நிலையில் வடக்கு மீனவர்கள் எவ்வாறு பொங்கலை கொண்டாட முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் போராட்டங்கள் விரிவடையும் என்றும் எச்சரித்தார். மேலும் இலங்கை மற்றும் இந்திய தமிழர்கள் ஒன்றிணைவதை தடுக்கும் நோக்கில் இரு நாட்டு மீனவர்களை மோது செய்வதாகவே தோன்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தின் பல கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளிமுனை, பனங்கட்டுக்கோட்டு, எமில் நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் இவ்வாறு கடல் நீர் உள்புகுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள கடல் தொழிலாளர்கள் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க இன்று காலை முதல் மேலதிக அறிவித்தல் வரும் வரை கடல் தொழிலுக்கு செல்லாமல் இருப்பதாகவும் அதேவழி நிலவும் அசாதாரண வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடத்தல் தீவு துறைமுகம் ஊடாக கடல் தொழிலுக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு தொழிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பெரும்பாலான கடல் தொழிலாளர்களும் இன்று கடல் தொழிலில் ஈடுபடவில்லை என்று கூறப்படுகின்றது. இதன் விளைவாக கடல் தொழிலாளர்களின் தினசரி வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் வாகனங்களில் பதிவு செய்யும் போது வாகன உரிமை மாற்றங்களை மேற்கொள்ளும் போதும் வரி செலுத்துவோர் தங்களது டின் இலக்கத்தினை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என ஜனவரி 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த விதிமுறை புதிய வாகன பதிவுகளுக்கும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களில் உரிமை மாற்றங்களுக்கும் சமமாக பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய உரிமையாளர் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது வணிக பதிவு இலக்கத்துடன் இணைத்து தமது டின் இலக்கத்தையும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முறைமையில் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும். நாட்டின் வரி வருமானத்தை ஒழுங்குபடுத்துவதும் வரி வலையமைப்பு மேலும் விரிவுபடுத்துவதும் என்பவற்றை நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. எனினும் ஒந்துருளிகள் கை உளவு இயந்திரங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் ஆகியவற்றுக்கு இந்த டின் இலக்க சமர்ப்பிப்பு அவசியம் இல்லை என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வரலாற்றில் இதுவரை பதிவாகாத அளவிலே 2025ஆம் ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் மூலம் சாதனை அளவிலான வருமானம் கிடைத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை உள்ள காலப்பகுதியில் மொத்தமாக 8.07 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருமானம் 2024ஆம் ஆண்டில் பதிவான 6.575 பில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் 22.8% உயர்வாகும். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மட்டும் 879.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு இது ஒரு மாதத்தில் பெறப்பட்ட மிக உயர்ந்த தொகையாகும் என்று பதிவாகியுள்ளது. இந்த சாதனைக்கு அரசாங்கத்தின் திட்டமிட்ட கொள்கைகள் மற்றும் திறன் வாய்ந்த தரமான தொழிலாளர்களுக்கு வெளிநாடுகளை அனுப்பி நடவடிக்கைகளை முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. மேலும் கடந்த ஆண்டில் மட்டும் 3,10,000க்கும் அதிகமான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளாக புலம்பெயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருமானம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பினை வலுப்படுத்துவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஊக்கமாக அமைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டம் பானமை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புறநகர் பகுதியில் வீட்டை பழுது பார்க்கும் போது ஓடுகளுக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 118 வகையான தோட்டாக்கள் பானமை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 118 வகையான தோட்டாக்கள் இவ்வாறு சனிக்கிழமை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. வீட்டின் உரிமையாளர் தற்போது கொழும்பில் வசிப்பதோடு தனது சகோதரரிடம் குறித்த வீட்டினை பழுது பார்க்கும் பணியை ஒப்படைத்திருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் பானமை போலீஸ் நிலைய போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.